இந்த லைட்டை எரிய வைக்க எலக்ட்ரிசிட்டி தேவை. இந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண பூமியில கார்பன் எமிஷன் செய்யப்படுது. அது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே பாதிப்பு. கார்பன் எமிஷன் இல்லாம தன்னோட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டேட்டா சென்டர்ஸை ரன் பண்றதுக்கு கூகுள் ஒரு புது விதமான மெத்தடை யூஸ் பண்றாங்க. அதை பத்தி யாருமே பெருசா பேசுறது இல்ல. நான் உங்களுக்கு இந்த வீடியோல அதை பத்தி சொல்றேன். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 57% மின்சாரம் ஃபாசில் ஃபியூல்ஸ் மூலமாக தான் உருவாக்கப்படுது. அதனால அதிகப்படியான கார்பன் எமிஷன் அது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே பாதிப்பு. அதனால இந்த உலகம் கிளீன் எனர்ஜியை நோக்கி போயிட்டு இருக்கு, குறிப்பா கிரீன் எனர்ஜி. கார்பன் எமிஷன் இல்லாம உருவாக்கப்படுற மின்சாரத்தை கிளீன் எனர்ஜின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் எனர்ஜி. அதுவே கார்பன் எமிஷன் இல்லாம புதுப்பிக்கக்கூடிய வளங்களை மட்டும் பயன்படுத்தி மின்சாரம் தயாரிச்சா அதை தான் கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா சோலார், விண்ட் பவர், ஹைட்ரோ பவர் இதெல்லாத்தையும் சொல்லலாம். ஆனா இப்ப புதுசா இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண போறாங்க. அதுதான் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். 2021 கூகுள் ஃபெர்வோ எனர்ஜிங்கிற ஸ்டார்ட் அப் கூட பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. அவங்களோட வேலை அமெரிக்காவில் இருக்க நவாடா பாலைவனத்தில் கூகுளோட டேட்டா சென்டர்ஸ் அமைக்கிறதுக்காக பூமிக்கு அடியில் 8000 அடி ஆழத்துக்கு துளைகள் போடணும். கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு துளையிட்டதுக்கு அப்புறம் கிடைமட்டமா இன்னும் 2 கிலோமீட்டருக்கு துளை போடணும். இதுதான் அந்த ஃபெர்வோன்ற கம்பெனியோட வேலை. என்னடா பூமிக்கு அடியில் ஓட்ட போடுறதுக்கு ஒரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு அடியில் துளை போடுறது எவ்வளவு கடினமான விஷயம். இது வரைக்கும் பூமிக்கு அடியில் எவ்வளவு தூரத்துக்கு ஆழம் போட்டிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் பத்தி ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இப்படி ஒரு துளையை பூமிக்கு அடியில் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு துளையும் இதே மாதிரியே போடணும். எதுக்குடா பாலைவனத்தில் போய் துளைகள் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஜியோ தெர்மல் எனர்ஜி மூலமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த 2 துளைகளுக்கு நடுவுல இருக்க பாறைகள்ல விரிசல்களை உருவாக்குவாங்க. சோ பேசிக்கா ஒரு துளையில நார்மலான டெம்பரேச்சர்ல இருக்க வாட்டர் உள்ள போகும். அது பூமியோட வெப்பத்தால வெப்பமடைஞ்சு இன்னொரு துளை மூலமா வெளியே வரும். இது ஒரு முடிவில்லாத சைக்கிள் மாதிரி நடந்துட்டே இருக்கும். இதனால பூமிக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பூமிக்குள்ள வெப்பம் இன்னும் ஒரு 1 பில்லியன் வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா அது நம்ம பிரச்சனை இல்லை. அப்படி பூமிக்கு அடியில இருந்து எவ்வளவு வெப்பம் கிடைக்குது. இந்த தண்ணீர் ஊடுருவி போற இந்த பாறைகள் கிட்டத்தட்ட நம்ம வீட்டு தோசைக்கல் அளவுக்கு சூடா இருக்கும். கிட்டத்தட்ட 200 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அந்த தண்ணீர் சூடாக்கப்பட்டு பூமியோட மேல் பரப்புக்கு திரும்பவும் கொண்டு வரப்படும். இங்க தான் இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸை யூஸ் பண்றாங்க. ஃபெர்வோ இங்க புதுமையான 2 சைக்கிள் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேரு ORCன்னு சொல்றாங்க, ஆர்கானிக் ரேங்கின் சைக்கிள். இது என்னன்னா, பூமிக்கு அடியில் வெப்பமாக்கப்பட்ட தண்ணீரை ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு அனுப்புவாங்க. அங்க தண்ணீரை விட கொதிநிலை ரொம்பவே கம்மியா இருக்க இன்னொரு திரவம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோபியூட்டன் ஆர் சிமிலர் லிக்விட்ஸ். இந்த 2வது திரவத்தோட கொதிநிலை ரொம்பவே குறைவு அப்படிங்கிறதுனால ரொம்பவே வேகமாகவும் அதிகமாகவும் ஆவியாகும். இந்த ஆவியை யூஸ் பண்ணி டர்பைனை சுத்த வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த 2 மெத்தட்ல யூஸ் பண்ற லிக்விட் அப்புறம் தண்ணி இது ரெண்டுமே குளிர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த சைக்கிள்குள்ள அனுப்பப்பட்டு இது ஒரு முடிவில்லாத சைக்கிளா திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். இதுல தலை சுத்துற விஷயமே 2 புர்ஜ் கலிஃபா அளவுக்கு பூமியில தொலைய போட்டு அதுல தண்ணியை அனுப்பி திரும்பவும் தண்ணியை வெளியே எடுக்கணும். ஈஸி தான். சரி, இதுல இருந்து எவ்வளவு பவர் ஜெனரேட் பண்ண முடியும்? அமெரிக்கா 2050க்குள்ள 120 ஜிகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை இது மூலமா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இதுல பெஸ்ட் பார்ட்டி தண்ணீர் வீணடிக்கப்படுறதே இல்ல, கார்பன் எமிஷனும் சுத்தமா இல்ல அப்படிங்கிறது தான். நவாடா பாலைவனத்தில் இருக்க கூகுளோட இந்த டேட்டா சென்டர் தான் ஜியோ தெர்மல் எனர்ஜியை கான்செப்டா மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. இப்போ அதே நவாடால ஃபெர்வோவோட பார்ட்னர்ஷிப்ல இன்னொரு டேட்டா சென்டர் அமைக்க போறாங்க. அங்க 25 மடங்கு இதை விட அதிகமான எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கு கூகுளுக்கு 2 வருஷம் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் 24/7 கூகுளுக்கு கார்பன் எமிஷன் இல்லாத அன்லிமிட்டெட் எலக்ட்ரிசிட்டி கிடைக்க போகுது. கூடிய சீக்கிரமே இதை ரொம்பவே அட்வான்ஸ் ஆக்கி உலகம் முழுக்க இதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் கூட ஃபியூச்சரில் புதுசாக வீடு கட்டினா 8000 அடி ஆழத்துக்கு எப்படி என் வீட்டுக்கு அடியில் தொலை போடலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க போகிறேன். ஸோ அறிவியன்ஸ், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பக்கம் பூமிக்கு அடியில் துளைகள் போட்டு அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் சோலார் பேனல்ஸை ஸ்பேஸில் வச்சு அது மூலமாக ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை எப்படி பூமிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் உங்கள் வீட்லேயே இது மூலமாக எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்தால் நீங்கள் எந்த மெத்தடை யூஸ் பண்ணுவீங்க? நம்ம நாடுமே எனர்ஜி ப்ரொடக்ஷனில் செல்ஃப் சஸ்டைனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெத்தட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெத்தடுமே சீக்கிரமே நம்ம நாட்டிலையும் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெகுலராக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அறிவியன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.